வெல்கம் டு கற்பகம் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சுவையான பாலக் சிக்கன் தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம நல்லா பாலக்கீரையை நல்லா ஒரு 5 தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. இதை நம்ம பிளான்ச் பண்ணி எடுத்துக்கணும். வெதுப்பான தண்ணியில் நம்ம போட்டாலே அது பிளான்ச் ஆகிடும். இதை நம்ம நல்லா ஆற வச்சு அரைக்க போகிறோம். இப்போ நம்ம கடாய் வச்சிடலாம். கடாய் வச்சுட்டு தேவையான எண்ணெய், பட்டை, லவங்கம், அந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிப்பேன், ஏன்னா குழந்தைங்களாம் சாப்பிட போகிறேன்றனால. இதோடு நான் கொஞ்சமாக ஆனியன் நல்லா நீட்ட வகத்தில் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இது நம்ம நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா மைல்டு ஸ்பீடில் வச்சு வணக்கிக்கலாம். ரொம்ப ஹை ஸ்பீட் வச்சிடாதுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சம் உப்பு, வெங்காயம் வதக்கிறதுக்காக. இப்போ நான் இஞ்சி, பூண்டு, தக்காளி எல்லாம் விடுதாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு நான் ஒரு மசாலா ரெடி பண்ணேன். பெப்பரும் சோம்பும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த பிளான்ச் பண்ண பாலக்கை நம்ம சைடில் அரைச்சி எடுத்துக்கலாம். பிட்வீன் கேப்பில் நான் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அதுலேயும் மஞ்சத்தூள், தயிர், உப்புலாம் போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது ஒரு சைடு இருந்தாலும் காஷ்மீரி சில்லி தான் ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா நமக்கு அது காரம் கம்மியாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. அந்த மசாலா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆனோடனே நம்ம பாலக்கு அரைச்சி வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா கலரி விட்டுக்கணும். இன்பிட்வீன் கேப்பில் நம்ம பெப்பர், சோம்பு அரைச்சி வச்சதை ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு பாலக் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.